அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது தமிழ் கற்பித்தலில் அடிப்படை திறன்களான எழுதுதல் திறன் குறித்து பார்க்கலாம். தமிழ் கற்றலில் பேசுதல், படித்தல், எழுதல் என்ற முறைதான் இயல்பான முறையாகும். நல்ல பேச்சு பழக்கம் ஏற்பட்ட பிறகுதான் சொற்களையும் சொற்றொடர்களையும் படிக்கும் பழக்கத்தை தரப்பெற முடியும். பிறகுதான் எழுதுதல் பயிற்சி தரப்பெற முடிகிறது. இவ்வாறு படிப்படியாக பயிற்சிகள் தர வேண்டுமெனினும் ஒன்றை முடித்துதான் அடுத்ததை தொடங்க வேண்டும் என்று கருதப்பட வேண்டாம். படிக்க தொடங்கிய உடனே பேச்சு பயிற்சியை நிறுத்திவிடாமல் எழுதும் பயிற்சியை தொடங்கினவுடனே படிக்கும் பயிற்சி தேவையில்லை என்று நினைத்தால் தவறு. மூன்றையும் தொடர்ந்தே கற்றுக்கொள்ள வேண்டுமாக. ஒரு திறனில் நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்றால் அதை நிறுத்திவிட்டு அது அடுத்த திறன்களை பயிற்சி பெற வேண்டும் என்றில்லை. 3 திறன்கள், பேசுதல், படித்தல், எழுதல் 3 திறன்களையும் ஒரே நேரத்தில் நாம் தொடர்ந்து பயிற்சி பெற்று கொண்டிருந்தோம் என்றால் அதில் சிறப்பாக நாம் செயல்பட முடியும். கையெழுத்தும் எழுத்து பிழையின்மையும். காந்தியடிகள் அவலட்சணமான கையெழுத்தை கல்வி பயிற்சியின் குறைபாட்டுக்கு ஒரு அறிகுறியாக கொள்ள வேண்டும். பின்னால் என் கையெழுத்தை வளர்க்க முயன்றும் பயனில்லை. இளமையில் அசட்டை செய்ததன் பயனை இன்றளவும் நீக்க முடியவில்லை. சிறுவர்களும் சிறுமிகளும் என் எடுத்துக்காட்டை ஒரு எச்சரிக்கையாக கொண்டு நல்ல கையெழுத்து கல்வியின் ஒரு அவசியமான பகுதி என்பதை உணர்வார்களாக என்கிறார். ஆக காந்தியடிகள் சொல்லும்போது சிறியவர்களாக இருக்கும்போதே நாம் கையெழுத்தை திருத்தமாக எழுத வேண்டும். அலட்சிய போக்கோடு எழுதினால் முதுமை வளரும் போதும் இளமை பருவத்தை அடைந்தாலும் அந்த கையெழுத்து தெளிவாக வராது என குறிப்பிட்டுள்ளார். நான் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பிழைகள் இல்லாமல் எழுத வேண்டும். பிழைகளுக்குள் எழுத்து பிழை ஒன்றாகும். எழுத்து பிழை மல்கியிருந்தால் அழகு குறையும். பிழைபட எழுதுவது படிப்பவரை அவமதிப்பது போலாகும். எழுத்தில் கவனம் கொள்ளாது பிழை செய்தால் அது கல்வியின் பல பிரிவுகளிலும் குறைவை உண்டு பண்ணும். படிப்பவர்களுக்கு எதிர்பாராத பொருளையும் தரக்கூடும். எழுத்து பிழைகளை கவனியாது எழுதினால் கல்வி கல்வியாகும், கொல்லாகும், மன்னராகும் என்ப இந்த எழுத்து பிழை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆக நாம் எழுதும்போது பிழையில்லாமல் எழுத வேண்டும். பிழைகள் ஏற்படுமானால் அதனுடைய பொருளும் மாறுபாடு ஏற்படும். ஆங்கில மொழி போலன்றி தமிழ் மொழியில் ஒலியியலுக்கும் எழுத்துக்களுக்கும் மாறுபாடில்லை. எழுத்துக்களின் உச்சரிப்பு ஒலி அளவை தனியாக இருக்கும் பொழுது சொற்களில் தொடர்ந்து வரும் பொழுதும் ஒன்றாகவே உள்ளது. எனவே தமிழ் எழுத்துக்களை கொடுப்பதை தவிர ஆங்கில மொழி போல் சொற்களின் உச்சரிப்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இத்தகைய அடிப்படையில் தமிழ் சொற்களை கற்பிக்க வேண்டும். ஆங்கில சொற்களை கற்பதற்கான முறைகளை அப்படியே மேற்கொள்வது சிறிதும் பொருந்தாது. இளமையிலிருந்தே தமிழ் மொழிகளில் பிழையான உச்சரிப்பையும் கொச்சை மொழி பேச்சையும் திருத்துவோமானால் பின்னர் எழுத்து பிழைகள் அதிகமாக இடமிராது. தமிழில் ரா, ரா, லா, 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 நா, நா, நா என்ற எழுத்துக்கள் பயிலும் சொற்களிலும் வல்லெழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு மிக வேண்டிய இடங்களிலும் பெரும்பாலும் மாணாக்கர்கள் பிழை செய்கின்றனர். தொடக்கத்திலிருந்து அவற்றில் தக்க கவனம் செலுத்தப்பெறின் அவர்கள் எழுத்து பிழைகளின்றி எழுதுவர். எழுதுவதற்கு பயிற்சி அளித்தல். குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி அளிப்பதற்கு முன் அவர்கள் அதற்கேற்ப பருவத்தை எய்தி விட்டனரா என கவனித்தல் அவசியம். எழுதுகோலை விரல்களால் பிடித்து ஓர் எழுத்தின் உருவத்தை அமைக்கும் வகையில் தசைகள் இணங்க வேண்டும். விரல்களால் பொருட்களை பிடித்து பயன்படுத்தும் திறன் சிலருக்கு விரைவில் கைவரப்பெறும், சிலருக்கு மெதுவாகத்தான் அமையும். எழுதும் போது கைகளின் தசைகளும் எழுதும் கருவிகளும் கண்களும் மனமும் ஒரு சேர இயங்க வேண்டும். பொதுவாக சிறுவர்கள் பள்ளிக்கு வந்து சேர்ந்த 2 அல்லது 3 வாரங்களில் எழுத்து வேலை தரலாம். முதல் வாரத்தில் பேச்சு, படங்கள் வைத்து விளையாடுவது. 2ஆம் வாரத்தில் அதிக பேச்சு, அதிக விளையாட்டு. படங்களில் காணப்பெறும் சொற்களை படிப்பது, படங்களன்றி படிப்பது. 3ஆம் வாரத்தில் இன்னும் அதிக பேச்சு, விளையாட்டு, அதிக சொற்களை படிப்பது, எழுத தொடங்குவது என்றாவது திட்டப்படுத்தி கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பில் குழந்தைகளை எழுதும் வேலையில் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை ஆசிரியர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக. எழுதல் பயிற்சி கொடுக்கும் முன்னால் மாணவர்களை நாம் எழுதுவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதல் 3 வாரங்களிலும் மாணவர்களுக்கு பேசவும் படங்களை பார்த்து விளையாட்டு முறையில் கற்றுக் கொடுக்கவும் அவர்களை அதிகமாக பேசவும் செய்துவிட்டு மெதுவாக எழுத்து பயிற்சிகளை தொடங்க வேண்டும். சில முதற் பயிற்சிகளானவை குழந்தை நினைத்தவுடனே எழுதிவிட முடியாது.
எழுதுவதற்கு முன்னே எழுதுவதற்கான பொருள் அறிவு வேண்டும், சொல்லறிவு வேண்டும். அதற்கு முதலில் பேச்சும் படிப்பும் பின்னர் எழுத்தும் வருவது முறையாகும். ஆக குழந்தை தான் நினைத்த உடனே என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அவர்களுக்கு எழுதுவதற்கு முன்பாக தான் எழுதப் போகிற பொருள் குறித்த அறிவு இருக்க வேண்டும், சொல் அறிவு வேண்டும். இவை இருந்தால் மட்டும்தான் குழந்தையால் எழுத முடியும். எனவே முதலில் அவற்றை வளர்க்க நாம் முன்வர வேண்டும். எழுதுவதற்கான உறுப்புகளையும் கருவிகளையும் கை, முன்கை, மணிக்கட்டு, விரல்கள், தசை நார்கள், எழுதுகோல்கள், கற்பலகை முதலியவற்றை அடக்கி ஆண்டு எழுத பழக வேண்டும். ஆக எழுதுவதற்கு முன்பாக நம்முடைய கைகளையும் மணிக்கட்டு, எழுதுவதற்கான விரல் நகங்கள், விரல்கள், தசை நார்கள் இது எல்லாவற்றையும் எழுதுவதற்கான அவற்றை பயிற்சி கொடுக்க வேண்டும். 5 ஆண்டுகள் வரை வீட்டிலிருந்தே குழந்தைகள் ஓரளவு இத்திறனை பெற்றிருக்கக்கூடும். தொடக்கநிலை பள்ளிகளில் வந்து சேரும் குழந்தைகளுக்கு தக்க விளையாட்டு பயிற்சிகள் கொடுத்து எழுதும் உறுப்புகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதற்கு முதற் பயிற்சியாக சீமை சுண்ணக்கட்டியினால் கரும்பலகையில் தாம் விரும்பிய படங்கள் வரையவும் கிறுக்கவும் செய்யலாம். முதல் வகுப்பு பிள்ளைகளுக்கு இப்பயிற்சிக்கென வகுப்பறையில் அவர்களுக்கு எட்டக்கூடிய உயரத்தில் சுவர் கரும்பலகைகள் அமைத்தல் நலம். இவ்விதம் அமைத்தல் குழந்தைகள் தாராளமாக எழுதுவதற்கு விரும்புவார்கள். பின்னர் நேர்கோடுகள், வளைவுகள், வட்டங்கள், நேர்படுக்கை கோடுகள் முதலிய உருவங்களை வரைவதற்கேற்ற கருவிகளை கொண்டு கரும்பலகையிலும், பலப்பத்தை கொண்டு கற்பலகையிலும், பென்சிலை கொண்டு சாணித்தாள்களிலும் எழுத செய்யலாமாக. முதலில் மாணவர்களை வகுப்பறையில் அவர்களை விரும்பிய படங்கள் எழுதச் சொல்லவோ, நேர்கோடுகள் இடவோ, வளைவு கோடுகள் இடவோ, வட்டங்கள் வரையவோ பயிற்சி அளிக்க வேண்டும். அப்போது அவர்கள் அந்த பென்சிலை தெளிவாக எழுதுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கிடைக்கிறது. தமிழ் எழுத்துக்களை எழுத கற்பிக்கும் முன் எழுத்துக்களின் உருவம் மனத்தில் நன்கு அமையலாம். விரல்களின் தசைகள் நன்கு பயிற்சி பெறவும் கீழ்கூறும் பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும். குச்சிகள், விதைகள், வளையங்கள் இவற்றை கொண்டு எழுத்துக்களையும் சொற்களையும் வேறு விரும்பிய உருவங்களையும் அமைக்க செய்யலாம். அவ்வப்போது மாற்றம் கூடிய வகையில் தட்டில் மணலை வைத்து குச்சிகளை கொண்டும் எழுத செய்யலாம். இது முழுக்கையும் வழங்க பழக்குவதால் பின்னர் மணிக்கட்டை பழக்குவதற்கு முதற் பயிற்சியாக அமைகிறது. எழுத்துக்களை உப்பு தாளிலும் தடித்த பட்டினாலும் வெட்டி அட்டைகளில் ஒட்டி அவ்வெழுத்துக்களின் உருவங்களை விரல்களினால் தடவி பார்க்க செய்யலாமாக. எழுத்துக்களை உப்புத்தாள்களிலே அதனுடைய தடித்த ஒரு பட்டினாலும் அந்த அட்டைகளில் ஒட்ட வச்சு மாணவர்களை விரல்களால் தடவி பார்த்து அந்த எழுத்துக்களின் வடிவத்தை உணர்ந்து கொள்ள செய்வது. ஆகாய வெளியிலும் முதுகிலும் எழுத்துக்களின் உருவங்களை விரலால் எழுதி காட்ட செய்யலாம். ஆக எழுத்துக்களின் உருவங்களை முதுகில் எழுதும்போது அந்த மாணவர்கள் அதற்கான பதிலை சொல்வது, இப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம் கொடுக்கும்போது எழுதுதல் திறனை வளர்ச்சி பெற முடியும். இவ்வாறு எழுதி ஒரு சிறிது பழக்கம் ஏற்பட்ட பின்னர் கரும்பலகையில் ஆசிரியர் சிறிது மங்கலாக எழுதி குழந்தைகள் அவற்றின் மீது குச்சிகளை கொண்டு சீமை சுண்ணாம்பு கட்டியை கொண்டு சொல்லி எழுதும் பயிற்சியை மிகுதியும் தருதல் வேண்டுமாக. சிறு சிறு பயிற்சிகளுக்கு பின்னால் மாணவர்கள் தாம் எழுதுவதை சொல்லி வாய்விட்டு சொல்லி எழுத பயிற்சி கொடுக்க வேண்டும். கரும்பலகையில் எழுத்துக்களை அழியாத வண்ணம் தீட்டிவிட்டால் குழந்தைகள் அவற்றின் மீது எழுதியும் அழுத்தியும் பயிற்சி பெறுவதற்கு எளிதாக இருக்கும். கரும்பலகையில் எழுதும்போது ரொம்ப திக்காக எழுதி அது வண்ணத்தில் திக்காக எழுதி வச்சா மாணவர்களை அவங்க எழுதினதுக்கு மேலே திரும்ப எழுதி வைக்கும்போது அவர்களுடைய அந்த எழுத்து பயிற்சி அதிகமாகிறது. முழு சொற்களாக படிப்பது போலவே முழு சொற்களாகவே முதலில் எழுத சொல்ல வேண்டும். பின்னரே தனி எழுத்தும், ஏனெனில் தனி எழுத்துக்களில் கருத்துக்கள் இல்லாதனால முதல்ல முழு சொற்களும் எழுதணும். பிறகு ஒவ்வொரு எழுத்துக்களாக எழுத பயிற்சி கொடுக்கணும். எழுது கருவிகளை படிக்கும் முறை: வலக்கையின் சுட்டு விரல், நடுவிரல், கட்டை விரல் ஆகியவற்றின் மூலம் எழுதுகோலை படித்து எழுதுவதே முறையாகும். சில குழந்தைகள் சுட்டு விரல், நடுவிரல் இரண்டுக்கும் இடையே எழுது கருவிகளை பிடித்து எழுதுவார்கள். இதனை ஆசிரியர்கள் கண்டித்து முற்கூறியவாறு எழுது கருவிகளை பிடிக்க வேண்டும். இல்லையேல் இப்பழக்கம் முற்றும் பெரியவர்களான போதும் நிலைத்து வேகமின்மையை தோற்றுவிக்குமாக. எழுதும்போது நாம் வேகமாக எழுதணும், அழகாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் வலக்கையின் சுட்டு விரலில், நடுவிரல், கட்டை விரல் ஆகியவற்றின் மூலமாக எழுதுகோலை பிடிப்பதற்கு பயிற்சி கொடுக்கணும்.
இனி நல்ல கையெழுத்தினுடைய ஒரு நல்ல இயல்புகள், ஒரு தெளிவான கையெழுத்து, நல்ல கையெழுத்தினுடைய நல் இயல்புகள் என்னென்று பார்த்தோம்னால், நல்ல கையெழுத்து நல்ல கல்விக்கும் மனப்பயிற்சிக்கும் அறிகுறியாகும். இது பிள்ளைகளின் தசை நார்களை அடக்கி ஆளுவது மட்டுமின்றி மனத்தையும் பயில்விக்கிறது, அழகின் பெருமையும் எடுத்து காட்டுகிறது. நல்ல முத்து போன்ற எழுத்துக்களை யாவரும் விரும்பி படிப்பராக. எழுத்துக்கள் தெளிவாக அழகாக இருந்தால் என்றால் படிப்பதற்கு விரும்பி படிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆக எழுத்துக்கள் பிழை இல்லாமல் தெளிவாக அழகாக இருக்க வேண்டும். நல்ல கையெழுத்தின் நல்லியல்புகளாக முதலாவதாக தெளிவு என்பது தேவைப்படுகிறது. அப்போ எழுதும்போது தெளிவாக எழுதணும். நாம் எழுதுவது பிறர் அதை படித்து பொருள் உணர்தற்காகையால் பிறருக்கு விளங்கும்படி தெளிவாக எழுதுவதே முதற் கவனிப்பாகும். ஆக எழுத்தென்பது ஏனோதானோ இல்லாமல் மற்றவர்கள் அதை பார்த்து படித்து பொருள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதுதல் வேண்டும். தனித்தனியாக எழுதினால்தான் தமிழ் எழுத்துக்கள் தெளிவுடன் விளங்கும். சிலர் ஆங்கில கையெழுத்து போல் கோவையாக சங்கிலி போல் எழுதுவர். இது விரைவு தரும் என்பர். சேர்த்து எழுதி கொண்டே போனால் ஒவ்வொரு எழுத்திற்கும் எடுத்தெடுத்து எழுத வேண்டியது. இதனால் காலக்குறையும் விரைவு உண்டாகத்தான் கூடும். ஆனால் தமிழ் எழுத்துக்களை தனித்தனியாக எழுதுவதே தெளிவையும் தோற்ற பொலிவையும் தரும். இதுவே தமிழ் முறையும் மரபுமாகுமாக தமிழ் எழுத்துக்களை இந்த ஆங்கில கையெழுத்து எழுது போல சங்கிலி தொடர் போல ஒன்று கூட்டி எழுதக்கூடாது. தனித்தனியாக எழுதும்போது தான் அதனுடைய அழகும் தெளிவும் வெளிப்படும். எழுத்துக்களை கிறுக்கி செல்லாமல் முத்து முத்தாக எழுத வேண்டும். மொட்டையாக இராமல் கொம்புகள், வளைவுகள், விலங்குகள், கசத்தர போன்ற எழுத்துக்களும் மூக்கு வைத்து எழுத வேண்டும். ஆக கொம்பு வைக்க வேண்டிய இடத்துல கொம்பு வச்சு, புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல புள்ளி வச்சு எழுதும்போது தான் எழுத்துக்கள் தெளிவாக இருக்கும். தொடக்கநிலை வகுப்புகளில் எழுத கற்பிப்பதில் ஆசிரியர்கள் எழுத்துக்களின் உருவங்களை குழந்தைகளுக்கு சரியாக உணர்த்த வேண்டும். சிலர் கொம்பை மேலிருந்து எழுதுவர், சிலர் மாவை கீழிருந்து தொடங்குவர், சிலர் மேலே புள்ளி இடுதலை விட்டு விடுகின்றனர். இத்தகைய பிள்ளைகளை அவ்வப்போது எடுத்துக்காட்டி திருத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தின் அமைப்பில் கால், வெள்ளிக்கால், ஒற்றை கொம்பு சுழி, இரட்டை கொம்பு சுழி, வளைவுகள், விலங்குகள் முதலிய கூறுகளை திருத்தமாக எழுத பயிற்சிக்க வேண்டும். அளவு, அழகு. எழுத்துக்கள் ஒரே அளவினதாக இருந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு வரியில் சில எழுத்துக்கள் பெரியவனாகவும் சில எழுத்துக்கள் சிறியவனாகவும் அமைதல் கூடாது. ஆனால் தொடக்கத்தில் குழந்தைகள் பெரிய எழுத்துக்களாக எழுத தொடங்குவர். ஆனால் 2 கோடுகளுக்குள் எழுதும் பயிற்சி அளிக்கும் பொழுது ஒரே அளவினதாக எழுத்துக்கள் அமைகிறது. ஆக எழுது நல்ல கையெழுத்தின் நல்ல இயல்புகள். முதலாவதாக தெளிவு இருக்க வேண்டும். அடுத்ததாக அளவு. எழுத்துக்கள் ஒரே அளவினதாக இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு எழுத்து மேலும் ஒரு எழுத்து கீழாகவோ, ஒன்று பெரியதாகவோ ஒன்று சிறியதாகவோ இருக்காமல் எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். 2 கோடுகளுக்குள் எழுதும் பயிற்சி அளிக்கும் பொழுது ஒரே அளவினதாக எழுத்துக்கள் அமையுமாக. எழுத்து பயிற்சி அளிக்கும் போது தமிழ் எழுத்துக்களுக்கு 2 கோடுகளை பயன்படுத்தி எழுதல் பயிற்சி கொடுக்கலாம். வேண்டாத சுருள்களை சேர்த்து எழுதுவதும், மேல் விலங்கு கீழ் விலங்கு கொம்புகளை ஒரே விதமாக எழுதாமையும் அழகை கிடப்பனவாகும். சிலர் புள்ளிகளை சிறு வட்டங்களாக எழுதுவதுண்டு. அதனால் அழகு கெடும். எழுத்துக்களை நேராக அச்செழுத்துக்களை போன்று எழுதுவதே சிறந்தது. சிலர் சாய்த்தெழுத விரும்புவார். அவ்வாறு சாய்த்தெழுதும்போது ஒரு சிறிது வலப்பக்கம் சாய்ந்து எழுதலாமே தவிர இடஸ் பக்கம் சாய்த்தெழுதல் கூடாது. கோடுகளை நேராக எழுதாமல் சிறல் வளைத்து எழுத்துக்களை குண்டு குண்டாக எழுதுவதும் உண்டு. இதுவும் ஓரளவு அழகாக காணப்படுகிறதாக. எழுத்துக்களை நாம் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் ஏற்ற வகையில் அழகாகவும் அளவோடும் எழுத வேண்டும். ஒரு எழுத்து பெரிதாகவும் மற்றது சிறிதாகவும் இல்லாத எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவினதாகவும் காணப்பட வேண்டும். அவ்வாறு எழுதும்போது பார்ப்பதற்கும் அழகாக காணப்படுகிறது. இடைவெளி. எழுத்துக்களை சேர்த்து எழுதாமல் அடுத்தடுத்து தனியாகவும் ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இடையே ஒரே அளவாக சிறிது இடைவெளி விட்டு எழுதல் வேண்டும். கோடிடப்படாத தாளில் எழுதுகின்ற பொழுது ஒரு வரிக்கும் அடுத்த வரிக்கும் இடையில் தகுந்த இடைவெளி விடுதல் வேண்டும். ஒரு பத்தியை முதல் தொடங்கும் பொழுதும் ஓரத்திலிருந்து சிறிது இடைவெளி விட்டு தொடங்கி அடுத்தடுத்த வரிகளை ஓரக்கோட்டை ஒட்டி எழுதலாம். ஓரக்கோடு வரையப்படவில்லையாயினும் ஓரத்தில் குறித்தளவு இடைவெளி விட்டெழுதல் பிறக்கதும். அப்போது இடைவெளி என்பது எக்ஸாம்லாம் சொல்லும்போது மார்ஜின் லைன், அந்த வரிக்கு
வரியோட ஒட்டி எழுதாமல் முதல் பக்தி எழுத தொடங்கும்போது அந்த வரியோட ஒட்டி எழுதாமல் அதிலிருந்து கொஞ்சம் இடைவெளித்து நீக்கி எழுதணும். அப்படி எழுதும்போது தான் பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கும். பத்தி தொடங்குதல் ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மார்ஜின்லேருந்து நம்ம கொஞ்சம் நீக்கி எழுதுறது. அப்போ எழுத்துக்களுக்கு இடையில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு இடையில் இடைவெளி இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கணும், ஒவ்வொரு சொற்றொடர்களுக்கு இடையில் இடைவெளி விட்டு எழுதலை சிறந்ததாக்கும். விளைவு காலம் கருதாமை. காலம் கருத்தனம் என்பது ஓர் ஆங்கில பழமொழி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்கிறார் ஔவையார். எனவே கற்பவற்றையும் எழுத வேண்டியவற்றையும் விரைவாக செய்ய வேண்டும். தெளிவை பறிகொடுக்காது விரைவாக எழுதும் பழக்கம் ஏற்பட வேண்டும். எழுத்தின் விளைவையும் ஒருவாறு தேரலாம். ஆசிரியர் எழுது என கட்டளையிட்டவுடன் எழுத தொடங்க செய்து நிறுத்து என்றதும் நிறுத்த செய்து அக்கால அளவில் ஒரு மணித்துளிக்கு சராசரி எத்தனை எழுத்துக்கள் என்று கணக்கிடலாம். இம்முறையில் மாணாக்கர் பலரின் எழுத்து வேகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். மேலும் அடிக்கடி இவ்வாறு தேர்வுகள் வைத்து விரைவு வளர்ச்சியையும் கண்டறியலாம். 3ஆம் வகுப்பு ஒரு மணித்துளிக்கு 35-40 வரையிலும், 4வது வகுப்பில் 50 முதல் 60 வரையிலும், 5ஆம் வகுப்பில் 60 எழுத்துக்களையும் எழுதலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டார்கள். வளர்ந்தவர்கள் 100 எழுத்துக்கள் வரை எழுத முடிகிறதாக விரைவோடு எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். விரைவு என்பது நாம் ஒரு எழுத்தை வேகமாக எழுத பயிற்சி பெறுவது. தெளிவாக எழுத வேண்டும் என்பதற்காக விரைவாக எழுதும் பழக்கத்தை கைவிடாமல் தெளிவோடு விரைவாகவும் எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக தொடக்க வகுப்புகளிலே பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு மாணவர்களுக்கு அந்தந்த வகுப்புக்கு ஏற்றபடி அவருடைய எழுத்தின் வேகம் என்பது அதிகம் காணப்படுகிறது. அதற்கேற்றபடி எழுத்து பயிற்சியை அளிக்கலாம். எழுத்துவதற்கான பயிற்சிகள். மாணாக்கர்களின் கையெழுத்து நல்ல முறையில் அமைவதற்கு தொடக்கநிலை வகுப்புகளில் சில கையெழுத்து பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. முதலாவதாக வரி ஒற்றி எழுதுதல், பார்த்தெழுதுதல், சொல்வதை எழுதல். மாணவர்களுடைய கையெழுத்து திறனை கையெழுத்தை அதிகப்படுத்த இவர்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பது அவசியம். வரி ஒற்றி எழுதுதல் 3ஆம் வகுப்பில் இதனை தொடங்கலாம். இந்த வரி ஒற்றி எழுதும் பழக்கத்தை நாம் 3ஆம் வகுப்பில் தொடங்கலாம். அச்சிட்ட 4 கோடுள்ள ஏடுகளை வாங்கி கொடுத்து எழுத செய்யலாம். அல்லது 4 கோடுள்ள ஏட்டில் ஆசிரியர் முதல் வரிசையை மட்டும் எழுதி கொடுத்து மற்றவர்களை எழுத செய்ய வேண்டும். அதுபோக உடலுக்கு நடுக்கோடுகளையும் கீழ் விலங்குகளுக்கு கீழ்கோடு வரைதலையும் மேல் விலங்குகளுக்கு மேல்கோடு வரையிலையும் எழுத வேண்டும். ஆக அந்த எழுத்துக்கள் என்பது கோடுகளை தெளிவாக வரைந்து கொடுக்க வேண்டும். 4 வரி கோடுள்ள நோட்டில் நாம் எழுதி பயிற்சி கொடுக்கலாம். முதலில் பெரிய எழுத்துக்களாகிய வரிகளையும் பிறகு வர வர சற்று சிறிய எழுத்துக்களாகிய கொண்டேயும் வருகின்ற வரிகளையுடைய புத்தகங்களை முறையாக கற்று பயிற்சி கொடுக்க வேண்டும். சற்று பழகிய பின்னர் 2 கோடுள்ள புத்தகங்களை கொடுக்கலாம். ஆக முதலில் 4 கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய எழுத்துக்களுக்கு வரிகள் எப்படி எழுதணும், சின்ன எழுத்துக்களுக்கான வரிகளுடைய புத்தகங்களை நாம் மேற்கொள்வது சிறந்தது. சற்று இந்த மாணவர்கள் எழுதுவதற்கு பழக்கப்பட்ட பின்னர் 2 கோடுள்ள புத்தகங்களை கொடுக்க வேண்டும். இதில் கீழிருந்து மேல் எழுதி கொண்டே போவது சிறந்து விளங்கும். மேலிருந்து வந்தால் முதலில் உள்ள அச்சு வரியை கவனிக்காமல் மேலே தாம் எழுதிய வரியை பார்த்து எழுத நேரிடும். இதனால் எழுத்துக்கள் அழகாக அமையாது. வச்சிட்ட வரியொற்றி எழுதுவதை விட ஆசிரியரே கரும்பலகையில் நன்றாக எழுதி காட்ட அதை மாணாக்கர்கள் பின்பற்றி பார்த்தெழுதல் சிறந்தது. ஆசிரியர் கை வளைதல், எழுதுகோலை படிக்கும் முறை, எழுத்தின் உருவம் எங்கு தொடங்கி எப்படி போய் முடிகிறது ஆகியவற்றை மாணாக்கர்கள் கண்கூடாக கவனித்து ஆசிரியரை பின்பற்றலாம். எழுத்துக்கள் இறுதி வரை ஒரே படித்ததாக விளங்க பென்சிலால் கோடு போட்டு எழுத செய்ய வேண்டுமாக. எழுத்துக்கள் ஒரே அளவோடு இருப்பதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பென்சிலால் ஒரு கோடு போட்டு அதற்கு மேலே எழுத பயிற்சி கொடுக்கணும். பார்த்தெழுதுதல். இளஞ்சிறார்கள் எதை பார்த்தாலும் அதன்படியே பார்த்தெழுத விரும்புகின்றனர். இவ்விருப்பத்தை ஆசிரியர் வளரச் செய்து பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாக. ஆசிரியர் எழுதுவதை அப்படியே பார்த்தெழுதுதல். எழுத்துக்களை ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும்போது கரும்பலகையில் அந்த எழுத்துக்களை எழுதச் செய்து அவற்றை மாணவர்கள் அப்படியே பார்த்தெழுத பயிற்சி கொடுப்பது. முதலில் பெயர்கள் எழுதிய அழகிய படங்களை குழந்தைகளுக்கு காட்டி அவற்றை பார்த்து அவர்களை வரைய செய்து பெயர்களையும் அவற்றின் கீழே அல்லது எதிர்ப்புறத்தில் எழுதுமாறு செய்யலாம். முதலில் அவர்களுடைய பெயர்களை எழுதி காட்டி
அவற்றை அவர்களாகவே எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்து அதன்படி எழுதும் பயிற்சி கொடுக்கலாம். படங்களின் கீழ் எழுத பெற்றுள்ள சொற்கள் மின்னட்டையில் காணப்படும் சொற்கள் ஆகியவற்றை முழு சொற்களாக எழுத படிக்க வேண்டும். சிறு சிறு சொற்கள் எழுதுவதிலிருந்து வாக்கியங்கள் எழுதுவதற்கு பழக்கலாம். கட்டளை அட்டைகள், விளம்பரங்கள், மின் அட்டைகள், குழந்தை பாடல்கள் ஆகியவற்றிலுள்ள சொற்றொடர்களை அப்படியே எழுதும் பயிற்சியை தரலாம். இவற்றில் ஓரளவு திறமை கைவர பெற்ற பிறகு 2ஆம் வகுப்பிலிருந்து பார்த்தெழுதுதலை தொடங்கலாம். நாள்தோறும் 4 அல்லது 5 வரிகள் வீட்டில் எழுதி வருமாறு வற்புறுத்த வேண்டும். 2 அல்லது 3 கோடுகள் அமைந்த கற்பலகையில் எழுத செய்ய வேண்டும். சொற்களுக்கு இடையிலும் வரிகளுக்கு இடையிலும் சிறிது இடம் விட்டு எழுதும் பழக்கத்தை தொடக்கத்திலிருந்தே ஏற்படுத்த வேண்டுமாக பார்த்தெழுதும் பழக்கம் நாம் சிறு பிள்ளைகளிலிருந்தே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எழுத்துக்களுக்கு மூக்கு விடாமல் மொட்டையாக எழுதும் தவற்றை அவ்வப்போது கண்டித்து திருத்த வேண்டும். நிறுத்தற்குறிகளை விடாமல் குறிக்க பழக்க வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலும் முற்றுப்புள்ளி இடுவதை வலியுறுத்த வேண்டும். செங்குத்தாய் எழுதுவதே சிறந்ததாகும். மற்றும் எழுத்துக்களுக்கு தோற்ற பொலிவையும் தரும் கீழ்வரும் பாடலை காண்க. கொம்பு சுள்ளி கோணாமல், கொண்ட பந்தி மாறாமல், அம்பு போல் என்றும் அசையாமல் தம்பி எழுதினால் சோறுண்டு இல்லையே ஆனால் பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் இந்த செங்குத்தாய் எழுதுன, அதாவது இந்த கொம்பு சுள்ளிகளை போடுவதனுடைய நோக்கத்தையும் எழுதுதலின் சிறப்பையும் சுட்டி காட்டுகிறது. இப்பயிற்சியை கீழ் வகுப்புகளில் 10 மணித்துளிகளுக்கு மேல் தருதலாகாது. அதிக நேர எழுத்து வேலை அவர்களுக்கு மன களைப்பையும் விரல் சோர்வையும் தரும். தண்டனையாக பன்முறை எழுதச் செல்வதை ஆசிரியர் அறவே தவிர்த்தல் வேண்டுமாக. திரும்ப திரும்ப எழுத சொல்லும்போது அவர்களுடைய குறிப்பிட்ட மணித்துளிகளுக்கு மேலாக எழுத சொல்லும்போது மாணவர்களுக்கு மனக்களைப்பு ஏற்படுகிறது, விரல்கள் சோர்வுக்கு ஏற்படுகிறதாக. இந்த திரும்ப திரும்ப எழுதுதல் பயிற்சி என்பது மாணவர்களுக்கு ஒரு தண்டனையாக இல்லாமல் அவர்களுடைய குறிப்பிட்ட மணித்துளிகளுக்கு எழுதும்போது பயிற்சி கொடுத்துமானால் மாணவர்கள் விரைவாகவும் அழகாகவும் எழுத பயிற்சி பெறுவர். பார்த்தெழுதலை சற்று மாற்றி அமைத்து சில பயிற்சிகளை கொண்டு விளையாட்டு முறையிலும் கற்பிக்கலாம். ஒருமையை பன்மையாகவும் பன்மையை ஒருமையாகவும் மாற்றி எழுதும் பயிற்சிகள், காலங்களை மாற்றி எழுதுதல், ஏற்ற அடைமொழிகளை பெயர்களுக்கும் வினைகளுக்கும் தந்து தொடர் மொழிகளை விரிக்க செய்யும் பயிற்சிகள் முதலியன இதற்கு மிகவும் ஏற்றவை. இவை போன்ற பயிற்சிகள் கீழ் வகுப்பு மாணவர்களின் சொற்களஞ்சிய தேர்ச்சியும் இலக்கண மரபுகளையும் தெரிந்து வழங்கும் அறிவையும் வளர்க்கும். நடுநிலை வகுப்புகளில் சற்று விரிவாக முறையில் நடத்தலாம். ஆக பார்த்தெழுதல் என்பது இளம் சிறார்களுக்கு எழுத்து பயிற்சி கொடுப்பதற்கான முறைகளில் ஒன்று. ஆசிரியர் அவர்கள் எழுத வேண்டியதை முதலில் எழுதி அவற்றை பார்த்தெழுத மாணவர்களை வழக்கப்படுத்த வேண்டும். அப்படியே எழுதும் பயிற்சி கொடுக்கலாம். படங்களின் கீழ் எழுதப்பட்ட சொற்கள், மின்னட்டலில் காணப்படும் சொற்கள் ஆகியவற்றை அப்படியே மொழி சொற்களாக எழுதி பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணித்துளிகள் இத்தனை ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களுக்கும் குறிப்பிட்ட மணித்துளிகளுமே இதில் எழுதி பயிற்சி கொடுக்க வேண்டும். அது குறிப்பிட்ட கால மணித்துளிகள் தீர்க்கும் அதிகமாக கொடுக்கும்போது மாணவர்களுடைய விரல்களும் மனமும் சோர்வடைய காணப்படுகிறது. இனி நடுநிலை பகுதிகளில் மாணவர்களுக்கு எப்படி நடத்தலாம் எழுத்து பயிற்சி, பார்த்தெழுதற்கு எப்படி பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் நடத்தும் முறை. நல்ல நடையும் பொருளும் புரிந்த பகுதிகளை பொறுக்கி எடுத்தல் வேண்டும். அதற்காக நல்ல நடை பொருள் புரிந்த பகுதிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கீழ் வகுப்புகளில் நடந்த பகுதிகளையே பொறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அவருடைய முந்தின வகுப்புகளில் கீழ் வகுப்புகளில் தாம் கற்றுக்கொண்ட பகுதிகளை எடுப்பது சிறந்தது. நடுநிலை வகுப்புகளில் நெட்டுரு செய்யத்தக்க செய்யுள் பகுதிகளை பார்த்து எழுத செய்யலாம். நடுநிலை வகுப்பு மாணவர்களுக்கு அந்த செய்யுள் பகுதிகளை பார்த்து அப்படியே எழுத சொல்லலாம். எழுத்து கூட்டலில் தவறக்கூடிய சொற்களையும் சொற்றொடர்களையும் உள்ளடக்கிய பகுதிகளை பார்த்து எழுத செய்தல் வேண்டும். இந்த எழுத்து கூட்டல்னு சொல்லும்போது அந்த சொற்களையும் சொற்றொடர்களையும் அவர்கள் எழுதும்போது தவறவிட்ட அந்த சொற்களையும் சொற்றொடர்களையும் திரும்பவும் எழுத சொல்லி பயிற்சி கொடுக்கலாம். மாணாக்கர்களை சொல்லிக்கொண்டே எழுத செய்து பிள்ளைகள் இருப்பின் அவற்றை திருந்துபடி தூண்ட வேண்டும். அவர்கள் எழுதும்போது அவற்றை வாய்விட்டு சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சொல்லி எழுதும்போது மாணவர்களுக்கு தவறுகள் திருத்தப்படுகிறது. இதனுடைய நன்மைகள், பார்த்தெழுதுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், கையெழுத்து திருத்தமாக அமைய இது ஒரு வழியாகுமாக. பார்த்தெழுதும்போது நம்முடைய கையெழுத்து கொஞ்சம் தெளிவாக காணப்படும். தெளிவாகவும் வேகமாகவும் எழுத இது ஒரு தூண்டுகோல். பார்த்து எழுதும்போது தெளிவாகவும் வேகமாகவும் எழுத முடிகிறது.
மாணாக்கர்களின் உற்று நோக்கும் பழக்கத்தையும் ஆற்றலையும் வளர்ப்பதோடு பார்த்தெழுதி கொண்டு வரும் பகுதிகள் தெளிவாக விளக்க முற்று உள்ளத்துள்ள அமைக்கப்படும். மாணாக்கர்கள் அவர்கள் உற்று நோக்கி எழுதும் பழக்கம் இதில் ஏற்படுகிறது. கரும்பலை ஆசிரியர் எழுத அதை பார்த்தெழும்போது அவற்றை உற்று நோக்கி எழுதக்கூடிய திறன் வளர்ப்படுகிறது. நல்ல சொற்றொடர்கள், மரபு தொடர்கள், பழமொழிகள், அரிய சொல்லாட்சிகள் முதலியவை பழக்கத்தில் அமைந்து அவை வழங்கும் இடங்களுக்கு முறைகளும் விளங்க செய்கிறது. நல்ல சொற்றொடர்கள், பழமொழிகள், மரபு தொடர்கள் இவற்றையெல்லாம் பார்த்து எழுதும்போது அவற்றை தம் மனதிற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய திறன் ஏற்படுகிறது. கவனக்குறைவாய் உள்ள மாணவர்களுக்கு கவனத்தை ஊட்டவல்லது. சொல்லி எழுத விட பார்த்து எழுதும்போது கவனக்குறைவாக காணப்படும் மாணவர்கள் இன்னும் அதிகமாக கவனத்தோடு அவற்றை எழுதக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்படுகிறது. நிறுத்தற்குறிகள் பயனை நன்கு உணர்வதற்கு துணையாக அமையும். எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், ஒரு சென்டென்ஸ் ஒரு சொற்றொடர் வாக்கியம் முடிந்தவுடன் அந்த இடத்துல ஒரு நிறுத்தற்குறியிட வேண்டும் என்பதற்கான இந்த பார்த்து எழுதும் பழக்கம் அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாணாக்கர்களின் எழுத்து வேலையில் நேரும் பிள்ளைகள் மறைமுகமாய் இப்பயிற்சியில் நீங்க இடமுண்டு. அவர்கள் எழுதும் போதும் ஏற்படும் பிள்ளைகள் பார்த்தெழுதுதல் நீக்கப்படுகிறது. இதை கற்றை பயிற்சிக்கு ஒரு வழிகாட்டியாகவும் முதற் பயிற்சியாகவும் கொள்ளக்கூடும். ஒரு கற்றை எழுதும்போது இது ஒரு வழிகாட்டியாக காணப்படுது. அப்போ பார்த்தெழுதல் என்பது ஒரு கற்றை நாம் ஒரு கற்றை எழுதுகிறோம் என்பால் பார்த்தெழுதல் பழக்கம் அதற்கு ஒரு வழிகாட்டியாக காணப்படுகிறது. மூன்றாவதாக சொல்லுவது எழுதல். ஆசிரியர் சொல்வதை கேட்டு மாணாக்கர்கள் பார்க்காமல் எழுதுவது சொல்வது எழுதுவதாகும். பார்த்து எழுதுவதை விட கேட்டு எழுதுவதில் சுறுசுறுப்பும் விரைவும் அதிகமாக உண்டு. சொற்களில் உள்ள எழுத்துக்களை பிழையுற மாணவர்கள் எழுதுகின்றனரா என்று சோதிக்கவும் பிழையின்றி எழுதுவதில் பயிற்சி தரவும் இவை ஒவ்வொரு வகுப்பிலும் கையாளுவது அவசியமாக. சொல்லுவது எழுது என்பது ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் அதை கேட்டு எழுதுகின்றனர். இதை எழுதும்போது சுறுசுறுப்பும் விரைவும் அதிகமாக கூடும். ஆசிரியர் அடுத்த சென்டென்ஸ் சொல்லும் நம்ம வேகமாக எழுதி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதில் ஏற்படுகிறது. இன்னும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை மாணவர்கள் தவறில்லாமல் எழுதுகின்றனரா என்பதை ஆசிரியர் கண்காணித்து கொள்ள வேண்டும். பிள்ளையின்றி எழுதுவதில் இது ஒரு பயிற்சி தருவதற்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக காணப்படுகிறது. தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே உணர்ந்து கொள்ள இந்த சொல்லுவது எழுதுதல் பயிற்சி சிறந்தது. இதை நடத்தும் முறை மாணாக்கர் படித்ததாக இருக்க வேண்டும் மற்றும் இப்பயிற்சிக்கென தேர்ந்தெடுத்த பகுதி முழுமையும் ஆசிரியர் ஒரு முறை படித்து காட்ட வேண்டும். சொல்லுவது எழுதுதல் என்பது மாணாக்கர்கள் ஏற்கனவே தாம் படித்த விஷயங்களாக இருக்கணும். இதையும் ஆசிரியர் ஒரு முறை அவர்கள் எழுதுவதற்கு முன்பாக எதை எழுத வேண்டுமோ அவற்றை ஒரு முறை படித்து காட்ட வேண்டும். மாணாக்கர்களை படித்து கொள்ளும்படியும் செய்யலாம். தனி வார்த்தைகளை கொடுத்தல் நல்லதன்று. ஆக ஆசிரியர் படித்து காட்டலாம், அல்ல மாணவர்களை படித்து பார்க்க செய்யலாம். அதன் பிறகு சொல்லும்போது எழுத வைப்பது மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே மாணவர்கள் எழுத சொல்லும்போது நிறைய பிள்ளைகள் ஏற்படும். அங்கு வேகம் குறையுது. நிறைய வார்த்தைகள் சொற்றொடர்களை அவர்கள் விட்டு எழுதக்கூடிய நிலைமைக்கு ஆளாக நேரிடும். சொல்லும்போது ஆசிரியர்கள் சொற்களை திரும்ப சொல்லக்கூடாது. ஒரே ஒரு முறை தான் கூற வேண்டும். ஆக சொல்லும்போது திரும்ப சொல்லி கொண்டே இருக்கும்போது மாணவர்களுக்குள்ளே ஒருவித குழப்பம் ஏற்பட்டு அவர்கள் தவறாக எழுத நேரிடும். ஆகவே ஒரே ஒரு முறை மட்டும்தான் கூற வேண்டும். பொருள் தொடர்ந்து சென்று நிற்கும் இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும். அந்த வாக்கியம் எங்கு முடிகிறதோ அந்த இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். பொருள் தொடர்ந்து சென்று நிற்கும் இடங்களில் மட்டும்தான் ஆசிரியர் நிறுத்த வேண்டும். நன்றாக முழுவதும் கேட்டு பொருள் உணர்ந்த பின்னரே எழுதல் தொடங்க வேண்டும் என்று மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். ஆசிரியர் சொல்லுவதை எழுதும்போது எதை சொல்லுகிறார் என்பதை நன்கு கேட்டு பொருள் உணர்ந்த பின்னரே மாணவர்கள் எழுத தொடங்க வேண்டும். முதலில் கேட்ட சொற்களை எழுத தொடங்கி அடுத்து வரும் சொற்கள் தெரியாது விழிக்கக்கூடாது. ஆக முதல்ல அவங்க சொல்லும்போது ஈஸியான வார்த்தைகள் நமக்கு புரிந்து அவற்றை எழுதிட்டு மற்றதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, தெரியாமல் விழித்து கொண்டிருக்கக்கூடாது. அதனால் எல்லாவற்றையும் கேட்டு பொருள் உணர்ந்த பின்னர் மட்டும்தான் நாம் எழுத தொடங்க வேண்டும். எழுதும் போதே ஆசிரியர் சொன்ன சொற்களை மெல்ல வாய்க்குள் சொல்லிக்கொண்டே எழுதுமாறு செய்ய வேண்டும். அப்போ ஆசிரியர் சொல்ல அவற்றை மாணவர்கள் தங்களுடைய வாய்க்குள்ளே சொல்லி எழுதும்போது அவர்களுடைய தவறுகள் திருத்தப்படுகிறது. இம்முறை மேற்படிப்பிலும் வாழ்க்கையிலும் பெரிதும் பயன்படும். கையெழுத்து நிறுத்தற்குறிகள் கூடியவரை சொற்களை பொருள் நோக்கும்படி பிரித்தல் முதலியவற்றை கவனிக்குமாறு வலியுறுத்த வேண்டும். தவறாக எழுதியவற்றை 5 தடவை சரியாக எழுத செய்ய வேண்டும். நன்மைகள்
பேசும் மொழிகளை விரைவாகவும் சரியாகவும் பொருளுணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக காணப்படுகிறது. கவனிக்கும் ஆற்றலையும் கேட்கும் ஆற்றலையும் மன ஒருமையும் நன்கு வளர்க்கிறது. நிறுத்தற்குறிகளை சரியாக வழங்குவதில் பயிற்சி அளிக்கிறது. கையெழுத்தின் விரைவும் தெளிவையும் வளர்க்க துணை நிற்கிறது. ஆசிரியர் கற்பித்த உச்சரிப்பை மாணாக்கர் சரியாக பின்பற்றுகின்றனரா என்பதை கண்டறிய, எச்சொற்களையும் தவறாக எழுதுகின்றனர் என்பதை கண்டறியவும் இதை சிறந்த வழியாக கொள்ளலாம். ஆசிரியர் பேச்சு தெளிவையும் இது கண்டடைகிறது. ஆக சொல்லுவதெழுதல் என்பது மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவும், வேகமாகவும் தெளிவாகவும் கையெழுத்து அழகாகவும் இந்த சொல்லுவதெழுதல் ஒரு சிறந்த பயிற்சியாக காணப்படுகிறது. பிழையின்றி எழுத பயிற்சி அளித்தல். குழந்தை சொல்லை முழு பொருளாகவே பார்க்கிறது. பிறகு அதை அசைகளாகவும் எழுத்துக்களாகவும் பிரித்துணர்கிறது. அதே சமயத்தில் அவற்றை ஒலி வடிவங்களாய் மாற்றி வாயினால் ஒலிக்கின்றது. எழுத்துக்களையோ அசைகளையோ கண்கள் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது இப்பகுதிகள் முழு பொருட்களுடன் இணைக்கப்பெற்று சொல் மனதில் நன்கு இடம்பெறுகிறது. எழுதும்போது அனைத்தும் வலியுறுத்தப்படுகிறது. எனவே சொல் வடிவம் மனத்தில் நன்கமைய வேண்டுமானால் குழந்தை அதை பல தடவை எழுத வேண்டும். சொற்கள் அடிக்கடி பார்ப்பதாலும் கேட்பதாலும் ஒலிப்பதாலும் அவை இயல்பாக மனதில் அழுத்தமாக பதிகின்றன. இதனால் ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள எழுத்துக்களை பற்றி மனம் சிந்தியாமலே சரியாக எழுத முடிகிறதாக. குழந்தை ஒரு பொருளை அதனுடைய சொல்லை அதனுடைய முழு பொருளாக தான் பார்க்கிறது. அது எழுதும்போது வரி வடிவங்களாகவோ ஒலி வடிவங்களாகவோ மாற்றம் பெறுகிறது. அவற்றை தங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எழுதும்போது தான் அந்த வரி வடிவம் உண்மை தெளிவாகவும் அழகாகவும் மாறுபடும். ரகர ரகர லகர லகர நகர நகரங்கள் பயிலும் சொற்களை அடுத்தடுத்து எழுதி அவற்றின் பொருள் வேற்றுமை காணுமாறு செய்யலாம். செய்யுள் உரைநடை பாடங்கள் நடைபெறும் போது, வாய்மொழி பயிற்சிகள் எழுத்து பயிற்சிகள் நடைபெறும் போதும் அச்சொற்களை கையாளும் இடமறிந்து எழுதி காட்ட வேண்டும். மேற்கூறிய எழுத்தொலிகளை உச்சரிக்கும் போதிருக்கும் நாவின் நிலைகளை படங்களின் வாயிலாக கற்பிக்கலாம். நகர நகர நகரங்கள் அவற்றின் இன எழுத்துக்களாகிய தகர ரகர டகரங்களோடு முறையே சேர்ந்து வரும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும். சொற்களை முழு உருவத்தில் கண்டு அவற்றை உச்சரித்து பொருள் உணர்ந்து கொண்டே பிறகே எழுத்து கூட்டி பழக்க வேண்டும். அதாவது முதலில் காட்சி புலனுக்கு வேலை கொடுத்து, பின் செவி புலனுக்கு வேலை கொடுத்து, பின் தசைகளுக்கு இயக்கம் கொடுக்க வேண்டும். எழுத்து கூட்டலில் சாதாரணமாக பிழை நிகழக்கூடிய சொற்களையும் தவறாக உச்சரிப்பதால் தவறாக எழுத பெறும் சொற்களையும் ஆசிரியர் தொகுத்து அவற்றை ஏற்ற இடங்களில் அச்சொற்கள் வரும்போது அவற்றின் பொருளாட்சியை வற்புறுத்தினால் எழுத்து கூட்டறிவுக்கு உதவி புரியும். சொற்களின் உறுப்பிலக்கண அறிவும் இன்றியமைய புணர்ச்சி விதிகளின்றியும் எழுத்து கூட்டறிவுக்கும் உதவி புரியவனாக காணப்படுகிறது. சந்தி மிகும் இடங்களையும் சந்தி மிகா இடங்களையும் ஆசிரியர் மொழிப்பாடம், கட்டுரை பாடம், மொழி பயிற்சிகள் முதலியன நடைபெறும்போது நன்கு வற்புறுத்த வேண்டும். மாணாக்கர்கள் எழுத்து கூட்டறிவில் ஐயம் நிகழுமாயின் உடனே பார்த்து தீர்த்து கொள்வதற்கென தமிழ் அகராதி ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும். தமிழ் ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் அகராதி பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எழுத்து கூட்ட நிலை வளர்ப்பதற்கு சொல்லுவதெழுதல் மேற்கொள்ளப்படுவதாக. சொல்லுவதெழுதல் என்பது ஆசிரியர் சொல்லவற்றை தன் வாய்க்குள்ளேயே சொல்லி பார்த்து எழுதுதல். இங்கு எழுதும்போது எழுத்து கூட்டுதல் நிலை என்று வளர்க்கப்படுகிறது. மாணாக்கர்கள் தம் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் கற்று பொருள் தெரிந்துள்ள செய்தி சொற்களின் எழுத்து கூட்டறிவை அளந்தறிவதற்கு அதனை உறுதி செய்வதற்கும் இம்முறை சிறந்ததாக காணப்படுகிறது. புதிய சொற்களின் எழுத்து கூட்டறிவை கண்டறியவும் கற்பிக்கவும் இது சரியான வழியாக காணப்படுகிறது. இதில் பல முறை பிழையாக எழுதி பழகிவிட்டால் அப்பிள்ளைகளே மனதில் பதிந்துவிடும். ஆக எழுத்தை கூட்டி எழுதும்போது சரியானவற்றை மட்டும்தான் எழுதணும். பல முறை திரும்ப திரும்ப நான் தவறுகளை எழுதிவிட்டால் அவை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும். எனவே இடம் அறிந்து ஏற்ற முறையில் எழுத்துக்கள் எழுத கையாள பழக்கப்படுத்த வேண்டும். கீழ் வகுப்புகளில் இதனை சிறிது கையாளலாம். புது சொற்களின் எழுத்து கூட்டறிவதற்கு
பார்த்தெழுதுதல் பயிற்சிகள் மிக மிக வற்புறுத்தப்பட வேண்டும். ஆக புதிய சொற்களை கற்றுக்கொள்ளும் போது, புதிய சொற்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது பார்த்தெழுதுதல் முறை சிறந்ததாக காணப்படுகிறது. எழுத்துக்கூட்டல் விளையாட்டு. பல எழுத்துக்கூட்டு விளையாட்டுகளினால் எழுத்து கூட்டறிவை வளர்க்கலாம். பேருக்கு ஒரு எழுத்தாக சொல்லி சொற்கள் உண்டாக்கி எழுத்து அட்டைகளை கொண்டு சொற்கள் கூட்டுதல். சொல் ஏணி அமைத்தல். அதாவது ஒரு எழுத்துக்களை சொல்லி சொற்களை அதிலிருந்து ஒவ்வொரு புதிய புதிய சொற்களை உருவாக்குறதுல எழுத்து எழுத்துக்களை அட்டைகளை எழுதி கொண்டு அதனுடைய சொற்களை சேர்த்தல். எழுத்துக்கள் ஒவ்வொன்றையாக சேர்த்து எடுத்து அதனுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய சொற்களை இணைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல் ஏணி அமைத்தல். எழுத்துக்களை அகர வரிசைப்படி ககர வரிசைப்படி கீழிருந்து மேலாக ஏணி மாதிரி அமைத்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சொல்லை கூறி அச்சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டே வேறு பல சொற்களை உண்டாக்குதா. முதல்ல ஒரு சொல்லை கூறி அதிலிருந்து வேறு வேறு எழுத்துக்களை கொண்டு பல சொற்களை கூறது செய்ய வேண்டும். சொல்லின் இறுதி எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொற்களை உண்டாக்குதல். முதல் சொல்லினுடைய கடைசி எழுத்தை கொடுத்துட்டு கடைசி எழுத்தையும் முதல் எழுத்தையும் கொடுத்து இடையில் உள்ள எழுத்துக்களை கண்டறிய சொல்லுதல். இவ்விளையாட்டுகளால் மாணக்கர் வெறுப்பும் சலிப்புமின்றி விருப்பமோடும் பற்றோடும் தம்மை அறியாமலேயே எழுத்து கூட்டறிவை கற்றுக்கொள்வர். ஆக இப்படிப்பட்ட சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலம் எழுத்து பயிற்சியை கொடுக்கும்போது மாணவர்கள் சோர்வில்லாமல் சலிப்பில்லாமல் வெறுப்பில்லாமல் அவர்கள் தாங்களாகவே புதிய புதிய எழுத்துக்களை கற்றுக்கொள்வார்கள். பிழைகளை களையும் வழிமுறைகள். மாணாக்கர் எழுதியவற்றில் காணும் பிழைகளை ஆசிரியர் அவ்வப்போது களைதல் வேண்டும். தமிழ் ஆசிரியர்களை தவிர பிற பாடங்களை தமிழில் கற்பிக்கும் ஆசிரியர்களும் இதன் பொறுப்பேற்று மாணாக்கரிடமிருந்து காணும் தவறுகளை களைய வேண்டும். எழுத்துக்களில் காணப்படும் பிழைகளை கண்டு அவற்றை திருத்தி கொடுக்க வேண்டும். பிழைகள் திருத்தப்படவில்லை என்றில் அவை காலப்போக்கில் அதே தவறுகளை மாணவர்கள் செய்து கொண்டிருப்பார். ஆகவே ஆசிரியர் என்பவர்கள் மாணவர்கள் செய்யும் குறைகளை தவறுகளையும் எழுத்துக்களில் காணப்படும் பிழைகளை திருத்தி கொடுக்க வேண்டும். சரியான சொற்களை எழுதி காட்டி தவறானவற்றை சொல்லி காட்ட வேண்டும். தவறுகள் இருப்பின் அதில் இருக்கக்கூடிய சொற்களுடைய தவறை சுட்டிக்காட்டி அதற்குரிய சரியான சொல்லையும் என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டையும் எழுதி காட்டினால் தவறானதை மனதில் அமைதல் கூடும். ரெண்டையுமே திரும்ப திரும்ப எழுதி கட்டும்போது தவறானது மட்டுமே மனதில் கூடும். அதனால் தவறை விட்டுட்டு அதனுடைய சரியான சொற்களுடைய சரியான ஒலியை சரியான வரிவடையத்தை எழுதி திரும்ப திரும்ப காட்டி கொடுக்கலாம். ஒரு சிலர் எது சரி எது தவறு என்று தெரியாமல் மயங்கவும் கூடுதல் சிலருக்கு இதில் எது தவறானது எது சரியானது தெரியாமல் திணறுவார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப எழுதுதல் பயிற்சி கொடுப்பது ஒரு எழுதுதல் திறனை கொடுப்பதற்கான பிள்ளையின்றி எழுதற்கான பயிற்சிகளாகும். ஆக ஒரு அடிப்படை திறன்கள் தாய்மொழி கற்பித்தலின் அடிப்படை திறன்களில் ஒன்றான எழுதுதல் திறன் என்பது நாம் படித்தவற்றை பேசியவற்றை கேட்டவற்றை வரி வடிவமாக காட்டி எழுதுதலாகும். இதற்கு பயிற்சி அளிப்பது மிக மிக அவசியம். மாணவர்கள் எழுதுதல் திறனில் பயிற்சி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கல்வி பெறும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அவர்களுக்கான சரியான பயிற்சிகள் கிடைக்க வேண்டும். கையெழுத்துக்கள் திருத்தமாக இருக்க வேண்டும். எழுத்து பிழையின்மையும் கையெழுத்தும் அழகாக இருந்துமானால் படிப்பவர்களுக்கு அது எளிதாக அமையும். அதோடு குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி எழுதுவதற்கு முன்பாக அவர்கள் அந்த பருவத்திற்கு வந்து விட்டனரா என்பதை உணர்ந்த பின்னரே அவர்களுக்கு எழுதுதல் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். எழுத்து பயிற்சி மாணவர்களுடைய எழுதுதல் திறனை வளர்க்கக்கூடியது. அதற்காக எழுதுகோலை பிடிக்கக்கூடிய திறன் பிடிக்கிறது எப்படி, எந்தெந்த விரல்கள் எழுதுகோலுக்காக பயன்படுத்த வேண்டும், அவற்றை எப்படி அந்த தசைகள் எல்லாம் சரியாக இயங்குகின்றன என்பதையெல்லாம் ஆசிரியர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கான பயிற்சிகள் குழந்தைகள் என்பவர்கள் நினைத்த உடனே எழுதக்கூடியவர்கள் கிடையாது. அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். முதல்ல எழுத்துக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எழுத்துக்களுடைய வரி வடிவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்யலாம், 2 வரி கோடு அல்லது 4 வரி கோடுகளை வைத்து அதில் எழுத்துக்களை எழுதி பயிற்சி கொடுக்க வேண்டும். எழுத்துக்கள் என்பது ஒரே அளவானதாக இருக்கப்பட வேண்டும். அதற்குடைய பயிற்சிகளையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக நம்முடைய குழந்தைகளுடைய விரல்களின் தசைகள் அதற்கேற்றபடி அவைகள் வளைந்து அவை எழுதுவதற்கு நல்ல தகுந்ததாக இருக்கிறதா என்பதை ஆசிரியர் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
எழுதுகருவிகளை பிடிக்கக்கூடிய முறைகள் உண்டு. அந்த முறைகளின்படி அவைகளுக்கு கொடுக்க வேண்டும். வலக்கையின் சுட்டு விரல், நடுவிரல், கட்டை விரல் இந்த 3 விரல்களையும் எழுதுகோலை பிடிப்பதற்கான பயிற்சிகளாக நாம் கொடுக்க வேண்டும். நல்ல கையெழுத்தின் நல்ல இயல்புகளாக முதலாவதாக தெளிவு, எழுத்துக்கள் தெளிவாக காணப்பட வேண்டும். அதை நாம் எழுதும் எழுத்து பிறர் அதை படிப்பது என்ற எண்ணத்தோடு நாம் எழுத வேண்டும். ஏனோ தானோ என்று எழுதாமல் எழுத்துக்களை தெளிவோடும் எழுத வேண்டும். அதோடு இந்த ஆங்கில கையெழுத்து போல தொடர்ச்சியோட சங்கிலி தொடர் போல் எழுதாமல் ஒவ்வொரு எழுத்துக்கு இடையிலேயும் இடைவெளி விட்டு அழகாக எழுத வேண்டும். அளவும் அழகும் ஒரே அளவினராக இருக்க வேண்டும். ஒரு எழுத்து பெரிதாகவோ ஒரு எழுத்து சின்னதாகவோ இல்லாமல் எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவுடையதாக காணப்பட வேண்டும். அதோடு அழகாக காணப்பட வேண்டும். எழுத்துக்கள் அழகாக அமையுமாயின் அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். இனி ஒவ்வொரு எழுத்துக்கள் இடையிலேயும் இடைவெளி இருக்க வேண்டும். இடைவெளி விட்டு எழுதும்போது தான் சொல்லுக்கும் சொற்றொடர்களுக்கும் இடையேயான இடைவெளி இருந்தால் மட்டும்தான் படிப்பதற்கு தெளிவாக காணப்படும். அதை அவ்வாறு ஒரு பத்தியை தொடங்கும்போது பத்தி தொடங்கி எழுதும்போது அந்த ஓரத்திலிருந்து அந்த லைன் மார்ஜின் லைனுக்கு பக்கத்துலேருந்து சிறிது இடைவெளி விட்டு எழுத வேண்டும். விரைவு எழுத்துக்கள் வேகமாகவும் விரைவாகவும் எழுத பயிற்சி கொடுக்க வேண்டும். காலம் தவறாது சொல்வதையும் பார்த்து எழுதினாலும் சரி கேட்டு எழுதினாலும் சரி அவற்றை வேகமாகவும் விரைவாக எழுத பயிற்சி கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு எழுத்து பயிற்சி கொடுப்பதற்கான நிறைய முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவற்றில் வரியொற்று எழுதுதல், பார்த்து எழுதுதல், சொல்லுவது எழுதல். வரியொற்று எழுதுதல் என்பது அந்தந்த வகுப்புக்கு ஏற்றபடி கொடுக்கப்பட வேண்டும். 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்களுடைய வயதுக்கும் அவருடைய வகுப்புக்கும் ஏற்ற முறையில் கொடுக்கலாம். அவருடைய உயர்கல்வி மாணவர்களுக்கு அதற்கு ஏற்ற முறையில் இந்த வரி வடிவத்தினை எழுத கற்றுக் கொடுக்கலாம். 2வது பார்த்தெழுதல். ஆசிரியர் எழுதுவதை மாணவர்கள் அவ்வாறே பார்த்தெழுது. இந்த பயிற்சி கொடுக்கும்போது மாணவர்களுடைய இதில் காணப்படும் பிள்ளைகள் குறைகிறது, வேகமாக எழுத பயிற்சி கிடைக்கிறது. அவர்கள் ஆசிரியர் எழுதுவதை அப்படியே பார்த்து எழுதுவதனால் தவறுகள் அங்கு குறைக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தவறானவற்றை எழுதாமல் ஆசிரியர் எழுதுவதை அவர்கள் அப்படியே பார்த்து எழுதுகிறது. இது ஒரு சிறந்த தொடக்கநிலை மாணவர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் ஒரு சிறப்பானதாகும். அவர்கள் எழுத்துக்களை கற்றுக்கொண்டிருக்கும் போதே இந்த பார்த்து எழுதல் பழக்கத்தை கொடுத்தோமானால் அவர்கள் எளிதாக அவற்றை கற்றுக்கொள்வார். அதோடு அவற்றை பார்த்து எழுதும்போது வாய்க்குள் சொல்லி எழுதுவது சிறந்தது. அப்படி எழுதும்போது சொற்களுடைய தவறுகள் சொல்லினுள்ள காணப்படும் அந்த எழுத்துக்களுடைய அழகு எல்லாமே அவர்களுக்கு ஈஸியாக தெரிந்துவிடும். அடுத்ததாக அதோட சொல்லுவது எழுதுதல். ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு மாணாக்கர்கள் பார்க்காமல் எழுதுதல் சொல்லுவது எழுதுவதாகும். பார்த்தெழுவதை கேட்டு எழுதுதல் சுறுசுறுப்பும் விரைவும் அதிகமாக காணப்படுகிறதாகவே சொல்லுவது எழுதலும் போது மாணவர்கள் இன்னும் வேகமாக எழுத வேண்டும் என்ற திறன் அங்கு வளரப்படுகிறது. இத்தகைய திறன்களின் மூலமாக நாம் எழுத்து பயிற்சியை மாணவர்களிடம் வளர்த்தோம் என்றால் மாணவர்கள் எழுதுதல் திறனில் சிறப்பற்றவர்களாக பெறுவார்கள். இன்னும் தமிழ் எழுத்துக்களில் காணப்படுகிற நிறைய உச்சரிப்பு மாற்றங்கள் ரகர லகர எழுத்துக்களுடைய அவற்றை பிழை இல்லாமல் எழுத பயிற்சி கொடுக்க வேண்டும். அவற்றை திரும்ப பயிற்சி கொடுப்பதன் மூலமாக மட்டுமே நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை களைய முடியும். எழுத்து கூட்டல் விளையாட்டுகளினால் நாம் கற்றுக் கொடுக்கலாம். எழுத்து கூட்டி எழுதுறதுக்கு அட்டைகளில் சொற்களை சொல்லி எழுதப்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இப்படிப்பட்ட பயிற்சிகள் கொடுப்பது மூலமாகவும் எழுதல் திறனை வளப்படுத்த முடியும். அதோடு எழுதலில் காணப்படும் பிழைகளை தவிர்க்க வேண்டும். இவற்றை ஆசிரியர் என்பவர் சின்ன ஒற்று பிழைகளாக இருக்கட்டும், துணை எழுத்து போடுறது இந்த மாதிரி உள்ளது,